புதுமை இலக்கிய தஞ்சலில் 1000 நிகழ்ச்சி என்கிற சாதனை எட்டவிருக்கிற இந்த சூழலில் அதற்கு முன்னதாகவே நடைபெறுகிற ஒரு சிறப்பான நிகழ்வுகளுள் ஒன்றாக கவிஞர் மதிமாறன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் அருள்மொழி, புதுமை இலக்கியத்தினுடைய தலைவர் பாவலர் ஐயா செல்வ மீனாட்சி சுந்தரம், ஏற்கனவே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் ஊடகவியலாளர் உடுமலை வடிவேல், நிறைவாக ஏற்புரை வழங்க இருக்கிற கவிஞர் மதிமாறன் மற்றும் தோழர்கள் வை கலையரசன், தேன்மொழி நந்தன் உள்ளிட்ட இந்த அவையில் கூடியிருக்கிற அருமை தோழர்களே, ஐயா கவிஞர் மதிமாறன் அவர்களுடைய அன்பை பெற்ற குடும்பத்தவர்களே, நண்பர்களே, புதுமை இலக்கிய தஞ்சல் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாருக்கும் ஒவ்வொரு புத்தகம் கொடுத்து அந்த புத்தகத்தை பற்றி பேச சொல்லிட்டாங்க. எனக்கு அது விதிவிலக்கா, அது வாய்ப்பா இல்லை பிரச்சனையான தெரியாத அளவுக்கு பொதுவாக பாராட்டுரை அப்படின்னு போட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு தொடக்கத்தில் சொல்லுகிற போது திரைக்கணிகள் புத்தகத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி பேசிக்கிறீங்க அப்படின்னு ஏற்கனவே நந்தன் இயக்குனர் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தார். ஏதோ ஒரு வகையில் அங்கே தொட்டும் தொடரும் ஒரு பந்தம் மாதிரி அந்த பக்கம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால திரைத்துறை சார்ந்தும் இருக்கிற செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அந்த வாய்ப்பை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த திரைக்கணிகள் 2 தொகுதி அக்கா விரிவாக பேசுவாங்க. இருந்தாலும் ஒரு செய்தி சொல்கிறேன், அதை முன்னுரை எழுதி பாருங்க. அந்த புத்தகத்தில் அதை மட்டுமே தனியாக போடலாம். போட்டு திரைத்துறையில் இருக்கக்கூடிய சங்கங்கள் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அனுப்பி வச்சோம்னா அப்படியே கோடம்பாக்கம் கொந்தளிங்க. அப்படி இருக்கு அந்த முன்னுரை. தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் இத்தனை ஆண்டு காலம் நாம் பார்த்திருக்கிற அந்த உலகில் எப்போதும் பலருக்கும் தெரிந்த செய்தியார் என்றாலும் கூட வெளியில் மின்னுகிற நட்சத்திரங்கள் இருக்கிற அளவு 5 விழுக்காடு தான். அந்த கருந்துளைக்குள் ஆழ புதைந்தவர்கள் இன்னும் 95 விழுக்காட்டினர். திரைப்படத்திற்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற அத்தனை கலைத்துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா அப்பதான் நீங்க திரைப்படத்தை செய்ய முடியும். இருக்கிற அத்தனை கலை வடிவங்களும் ஏதோ வகையில் அந்த திரைத்துறைக்குள்ளே அடக்கமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு துறையிலேயும் வெற்றி பெறக்கூடியவர்கள், ஒவ்வொரு துறையிலேயும் ஆற்றல் படைத்தவர்கள் அல்லது ஆற்றல் தங்களுக்கு இருப்பதாக கருதி கொள்ளக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் திரைத்துறையினுடைய விளம்பரம் காரணமாக, அதுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பெரிய புகழ் காரணமாக எப்படியாவது அதுக்குள்ள போயிடணும் என்கிற ஆர்வம், ஆசை, ஆவல் அவ்வளவும் நிரம்பி இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த திரைத்துறை ஆர்வத்தோடு சென்னையை நோக்கி வரக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலிருந்து, ஓவியத்துறை, இசைத்துறை, நடிப்பு, எழுத்து, அத்தனை துறைகளிலே இருந்து வந்து கொண்டே இருப்பார்கள். நீங்க கம்ப்யூட்டர் படிச்சுட்டு கூட நான் பசங்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்றதுக்கு பழகலாமான்னு பாக்குறேன். ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில் திரைப்படத்தோடு தொடர்புடையது. என்னுடைய நண்பர்கள் சிலர் கேட்பார்கள், எங்கேயாவது ஒரு திரைப்பட கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் சைடில் இல்லை அக்கௌண்ட் சைட்லையாவது சேர்த்து விட்டுரு. நான் சினிமாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்றது இருக்க, அதுவே ஒரு பெருமை, ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடியது என்ற வகையில் அதுக்கு இது இந்த 100 ஆண்டு காலத்தில் தமிழ் திரையுலகம் அப்படின்னு தோன்றுச்சுன்னா அது பேச தொடங்கிய காலகட்டத்துக்கு பிறகு 1930s பிறகுன்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடி அதை தமிழ் திரையுலகம் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு பேர் அது பேசா திரைப்பட காலம்ங்கிறதுனால ஒரு மொழியில் எடுத்துட்டோம்னா சப்டைட்டில் எந்த லாங்குவேஜில் போடுறோமோ அந்த லாங்குவேஜ் படம் தான் அது. அதனால் இங்கே எடுத்தாலும் சரி, வடபடத்தில் எடுத்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் ஓடும். வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் நமக்கு ஒன்றும் அப்பெல்லாம் தெரியாது இல்லை, எல்லாமே படங்கள் அவ்வளோதான். பேச தொடங்கியதற்கு பிறகுதான் மொழிகள் பெறுகின்றன. அப்படி இந்த காலகட்டத்தில் இதனுடைய பாதை எப்படி இருந்திருக்கிறது, எவ்வளவு பேர் என்னென்ன நோக்கங்களோடு உள்ளே வந்திருக்கிறார்கள், இதிலே வெற்றி பெற்றவர்கள், தோல்வி அடைந்தவர்கள், வெற்றி பெற்றதாக தங்களை கருதி கொள்ளக்கூடியவர்கள், ஒவ்வொன்றையும்
இந்த வந்திருக்கிற திரைப்படம், நாயகர்கள், நாயகிகள், கதையாசிரியருடைய பார்வை, இயக்குனருடைய பார்வை, தயாரிப்பாளர் எப்படி இருக்கிறாரு, இன்னும் அதையும் தாண்டி வாரிசு நடிகர் நடிகையர் எதையும் விட்டு வைக்கல, விட்டு பொழந்து கட்டியிருக்கிறாரு. அவ்வளவு ஒரு போட்டு வாங்கி அதில் இருக்கக்கூடிய அதனுடைய உண்மை சுரூபத்தை, அந்த திரைக்கு பின்னால் இருப்பவற்றை அந்த முன்னுரை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவ்வளவு விரிவாக அதை எழுதியிருக்கிறார்கள். காரணம், அதற்குள்ளே சென்று பார்த்து அதில் ஏற்பட்ட அனுபவம், அதில் ஏற்பட்ட கசப்பு, அதில் பலருடைய முகத்திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற உண்மை முகங்கள் எப்படிப்பட்டவை என்பதையெல்லாம் அறிந்த காரணத்தால் அவ்வளவு விரிவான அந்த முன்னுரை பல்வேறு செய்திகளை சொல்லி செல்கிறது. அவர் எதிர்பார்க்கிற திரைப்படம் எப்படிப்பட்டது, ஏன் திரைத்துறையை இவ்வளவு சாடுகிறார், தனக்கு வாய்ப்பில்லை அல்லது தான் எதிர்பார்த்த இடத்திற்கு செல்லவில்லை என்று அவர் கருதுகிறாரா என்றால், ஒரு கட்டத்தில் இவரே போங்கடா, உங்களோட உங்க லைனுக்கு என்னால் வர முடியாதுன்னு இவரே தான் வல்லவர். இந்த இப்படிதான் இருக்கும் திரைப்படம் என்றால், இந்த திரைப்படம் அல்ல நான் நினைத்தது, இந்த திரைப்படத்துறை அல்ல இது நான் சாதிக்க நினைத்தது என்று அவரே அதிலிருந்து வெளியே வந்து விடுகிறார். இப்போ அதை அந்த பார்வையில் தான் நம்ம அதை பார்க்கணும். எப்படிப்பட்ட திரைப்படம் வரணும் என்று விரும்புகிறார் என்பதையும் இந்த திரைக்கதைகளில் இருக்கக்கூடிய திரைக்கதைகள் நமக்கு சொல்லுகின்றன. உலகெங்கும் இருக்கக்கூடிய திரை ஊடகங்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருந்து வெளிவரக்கூடிய திரைப்படங்கள், அவை எதை பேசுகின்றன, நம்முடைய திரைப்படங்கள் எதை பேசுகின்றன, மக்களுடைய வாழ்வியலை அவை சொல்லுகின்றன. அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாட்டை நீங்கள் அந்த திரைப்படங்களிலே காணலாம். அது குறிப்பாக இந்த உலக திரைப்பட விழாக்களுக்கு சென்று பார்த்து விட்டு வந்தவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு அல்லது மும்பை இந்திய திரைப்பட உலகை பார்க்கிற போது அந்த இயக்கம் நிச்சயம் ஏற்படும். ஒரு சில மாநிலங்களிலிருந்து தான் நாம் மிகவும் பாராட்டி போற்றுகிற திரைப்படங்கள் ஏராளமாக வரும். இந்தியாவை பொறுத்தவரை வங்காள திரைப்படங்களையும் மராத்தி திரைப்படங்களையும் மலையாள திரைப்படங்களையும் சான்றுக்கு அப்படி 1-2 சொல்லலாம். அங்கே தான் இருக்க அந்த சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா அதிகமான திரைப்படங்கள் மனித உணர்வுகளை சொல்லக்கூடிய வகையிலான திரைப்படங்கள் அங்கிருந்து தான் வரும். தமிழ், தெலுங்கு, கன்னடா, அப்புறம் அந்த பாலிவுட் கோலிவுட்டோட ஒரு குத்தி இருக்கிறாரு. ஏன்னா பம்பாயின்னு இருக்கும்போது பாலிவுட்னு வச்சிய, மும்பைன்னு மாத்திட்டா மோலிவுட்னு மாத்துவீங்களா அப்படி இருக்கிறாரு. ஏன்னா இது எப்போதுமே காலம் தோன்றும் போல செய்தல். இன்றைக்கு வெற்றிகரமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற கல்கி என்கிற திரைப்படம் உட்பட சயின்ஸ் பிக்ஷனை சயின்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பான் ஹாலிவுட்ல. அதே வசதிகளை, அதே தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டு புராண கதையோடு கலந்து அதை குப்பையாக்கி நம்மிடம் தருவார்கள். இன்றைக்கு வரைக்கும் திரைப்படங்கள் அப்படிதான் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிற பெரும் பொருட்செலவு. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வடபுலத்திலே அல்லது பிஜேபியினுடைய RSSனுடைய பின்புலத்திலே ஏராளமான திரைப்படங்கள் மீண்டும் மீண்டும் இந்த புராண கதைகளை பேசக்கூடியவையாகவும் இந்துத்துவ கருத்துக்களை ஆழமாக சொல்லக்கூடியவையாகவும் அவைதான் நம்முடைய பண்பாடு என்று சொல்லக்கூடியவையாகவும் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை, ஜாதி மறுப்பை எதிர்ப்பதற்கான கருக்களை கொண்டும் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது எதேச்சையாக நடைபெறவில்லை. அவர்கள் ஏராளமாக அதில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த படம் வெற்றி பெறாது, படம் குப்பையா இருக்கும். இவன் எடுத்து போடுற எந்த படமும் ஜெயிக்கல. இந்த 5 வருஷத்துல அத்தனை திரைப்படங்களை எடுத்திருக்கிறார்கள். சவார்கரை பத்தி எடுத்திருக்கிறான், நீ ஆதி புருஷன் ஒன்று கொண்டு வருவான், அதே மாதிரி மகாபாரதத்திலேருந்து எடுப்பான், ராமாயணத்திலேருந்து எடுப்பான், அந்த கதை இந்த கதை, காஷ்மீர் ஃபைல்ஸு, கேரளா ஸ்டோரி எல்லாத்தையும் எடுப்பான். இந்த படங்கள் வெற்றி பெறப்போவதில்லை. ஆனால் இவை இதிலிருந்து சில காட்சிகள், இதிலிருந்து சொல்லப்படுகிற கருத்துகள் மக்களிடம் சென்று கொண்டே இருக்கும். தமிழில் அப்படி ஏராளமாக குப்பை படங்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. போன வாரம் கூட ஒருத்தர் ஒரு படத்தை எடுத்திருக்கிறார். இந்த பக்கம் ரஞ்சித் ஜாதிக்கு எதிராக திரைப்படம் எடுக்கிறாரா, அதே பேரில் இன்னொருத்தனை பிடிச்சி போட்டு அவர் ஒரு படம் எடுத்திருக்கிறார். இவற்றின் பின்புலம் மிக நுட்பமாக வேலை செய்து கொண்டிருக்கிற RSSனுடைய பின்புலம். ஒரு 2 வசனம் இப்ப எல்லாம் என்ன, நீங்க ஒரு முழு திரைப்படத்தை பார்ப்பவர்கள் எத்தனை பேர் ஸ்வைப் பண்ணிட்டே போகும்போது சின்ன சின்ன ரீல்ஸ் தானே பார்க்குறோம்.
அந்த ரீல்ஸில் ஜாதி வெறி ஊட்டக்கூடிய மதவெறியை ஊட்டக்கூடிய 2 டயலாக் அல்லது ஒரு சீன் வந்தால் போதும், அவனுக்கு அதான் வெற்றி. அதை தனித்தனியாக துண்டு துண்டாக எடுக்காமல் மொத்தமாக ஒரு திரைப்படமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற சூழலில் மகராஜ் என்ற ஒரு திரைப்படம் வருகிறது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க வாய்ப்பு இருக்கிறவங்க இப்போ இருக்குது. இந்தியில் வெளிவந்திருக்கிற இப்போ திரைப்படம் தமிழில் மொழி மாற்றமும் செய்யப்பட்டு வெளிவந்திருக்கிறது. ஆமீர் கானுடைய பையன் நடிச்சிருக்கிறார். ஜுனைத் கான். 1861-62களில் மும்பையில் நடந்த ஒரு வழக்கை அடிப்படையாக கொண்டு அந்த திரைப்படம் வெளிவந்திருக்கிறது. ஐயா பூணூல் கதையை சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் தான் மைண்டு போயிட்டே இருந்துச்சு. மும்பை நகரம் 7 தனித்தனி தீவுகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி. அதில் இந்த ஹவேலிகள் என்று சொல்லப்படக்கூடியதனுடைய ஆட்சி முழு பிடியும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சாமியார், ஒரு பார்ப்பனர். அவருக்கு நடத்தப்படுகிற பாத பூஜை. அந்த பாத பூஜைக்காக அவர் தான் பெண்களை செலக்ட் பண்ணுவார். இளம் பெண்களாக பார்த்து அவர் தான் தேர்ந்தெடுப்பார். பாத பூஜை என்பது பாதத்திற்கு மட்டும் நடக்கிற பூஜை அல்ல. அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு சுற்றி இருக்கிற மாடங்கள்ல ஜன்னலுக்கு டிக்கெட்டு கொடுத்து அதை பார்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அருவருப்பு, ஆபாசம், சடங்கு, இறைவனுடைய திருச்செயல். அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பெண்கள் மிகவும் புனிதமானவர்கள் என்றெல்லாம் பேசி அந்த பெண்களை மயக்கி, அதில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அதில் அந்த நாயகன் எதிர்கேள்வி கேட்கறது, அதற்கான அவர் எழுத தொடங்கியதற்கு பிறகு அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு. இல்லை, அந்த சாமியாரே வச்சுக்கிட்ட ஆப்பு. சாமியாரே சும்மா விட்டுதானே எழுதி பத்திரிகையால் அப்படியே பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் அவர் டிஃபமேஷன் கேஸ் போட்டு அந்த டிஃபமேஷன் கேஸ் வழக்கில் விசாரிக்கப்படுகிற போது அதற்கான ஆவணங்கள் சிக்கி அவருக்கு பாலியல் தொற்று நோய் இருந்ததெல்லாம் பற்றி அவருடைய மருத்துவரை பேச, இது எல்லாம் நடந்த ஒரு வழக்கை ஒட்டி எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு திரைப்படம். அது இன்றைக்கு ஒரு பெரிய வீச்சை வடபுலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் ரொம்ப வேகமாக அவங்களால மத எதிர்ப்பெல்லாம் பேச முடியாதுங்கிறதுனால புனிதமான வைணவர்கள் அப்படின்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அதை முடிக்கிறாங்க. பரவாயில்ல. அப்போ இவ்வளவு சிக்கல்களை எடுத்து சொல்லுகிற, மக்களுடைய உண்மையான வரலாற்றை எடுத்து சொல்லுகிற திரைப்படங்கள் வெளிவர வேண்டும் என்கிற பார்வையோடு தான் அவருக்கும் அந்த ஆசையில தான் அவர் திரைப்படத்துறைக்குள்ள உள்ள போகிறது. ஏன்னா இதில் ஒரு கதையில் காந்தியாருடைய கொலை தொடர்பாக ஒரு திரைக்கதை இருக்கிறது. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ அது படமாக எடுக்கிறோமோ இல்லையோ, ஒரு நாடகமாக போடக்கூடிய அளவுக்கு வசனம்லாம் செட் பண்ணி அந்த நீதிமன்ற விவாத காட்சிகள் மிக சுவையாக எழுதப்பட்டிருக்கின்றன. காந்தியார் கொலைக்கு முன்னதாக எப்படி திட்டமிட்டார்கள், யாரெல்லாம் இருந்தாங்க என்பதெல்லாம் அழகாக விவரித்து விட்டு அதற்கு பிறகு இந்த நீதிமன்றத்தில் நடக்கிற காட்சிகள் என்றெல்லாம் மிக நேர்த்தியாக அதனுடைய திரைக்கதை எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நமக்கு பல நேரங்களில் சினிமா அப்படின்னு பார்ப்போமே தவிர அதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுது என்பது நமக்கு பல நேரங்களில் தெரியாது. இந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், எடிட்டிங் எல்லாமே ஒரே பேர் போடணுங்கிற ஆசை பல நேரம் இருக்குது. அதுக்கும் உள்ள ஒரு குத்து இருக்குது. அதில் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிற இயக்குநர்கள் பற்றியெல்லாம். ஆனால் ஒவ்வொரு துறையிலும் ஆழ விற்பனர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற மாதிரியே இந்த கதை என்றால் என்ன, திரைக்கதை என்றால் என்ன என்றெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் நம்ம அத்தனை பேரும் அவ்வளோ பேர் விமர்சகர்களாகி இன்னைக்கு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் இந்த திரைப்படம்னா என்ன, இதில் எது சரியாக இருக்குது, எது சரியா இல்லை, எடிட்டிங் எந்த இடத்துல சரியாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு அலசி ஆராய்ந்து அவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்கிற போது இன்றைக்கு திரைப்படங்கள் உருவாக்குவவர்களுடைய தரம் அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் இந்த புத்தகத்தில் தன்னுடைய கருத்துக்களாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது இந்த திரைக்கணிகளில் இருந்து எங்கேயாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் அல்லது இங்கே இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த திரைக்கதைகளிலே இருந்து எடுத்து இன்றைய சூழலுக்கு ஏற்ப மாற்றக்கூடிய வாய்ப்புகள் என்று ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கலாம். அப்படி அமைய வேண்டும். அப்படி அமைகிற போது இந்த திரைக்கதையான மூலக்கதை கவிஞர் மதிமாறன் என்று சொல்லுகிற நேர்மையாளர் கையிலே அந்த திரைக்கதை சிக்க வேண்டும். அது எல்லா காலத்திலும் விட அந்த திரைப்பட ஆசை என்பது கடைசி நாள் வரைக்கும் நமக்கு இருக்கும். அது அந்த துறையினுடைய ஈர்ப்பு.
எப்படியேனும் அந்த திரைப்படத்தில் நம்முடைய பெயர் வந்து விடாதா, நம்முடைய படைப்பு ஒரு நாளாவது அங்கே வந்து விடாதா என்று அதற்கான தகுதி படைத்த ஒரு புத்தக தொகுதியை அவர்கள் 2 தொகுப்புகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளம் அவர்கள் எழுத வேண்டும். அதில் நான் வந்து பூணூல் பார்த்த உடனே அந்த புத்தகத்தை வாங்கி ஐயா தான் பேசணும்னு கையில் கொடுத்தோன்னே, ஐயா நான் இதை வந்து பகுத்தறிவு எழுத்தாளர் மன்ற காணொலி கூட்டத்தில் பேசுகிறவா அப்படின்னு வேமா ஐயா கேட்டார். ஐயா இன்னும் வெளியிடவே இல்லை, வெளியிட்டதுக்கு பிறகு பேசி, ஏன்னா அது அவ்வளவு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவருக்கு. புத்தகத்தை பார்த்து கொஞ்சம் படித்த உடனே அவர் ஃபோன் பண்ணி கேட்டார், அதை பற்றி பேசிடுவோம் அப்படின்னு. இல்லை 8ஆம் தேதிக்கு பிறகு பேசலாங்க, நீங்கள் முதல்ல இங்கே பேசுங்க அப்படின்னு தலைவர் அவர்கிட்ட சொன்னேன். அது மாதிரி ஆர்வத்தை தரக்கூடிய, ஈர்ப்பை தரக்கூடிய எழுத்துக்கு நம்முடைய மதிமாறன் அவர்கள் சொந்தக்காரர். இன்னும் ஏராளமாக எழுதட்டும். அவருடைய ஊக்கம் இந்த வயதிலும் தொடர்ந்து எழுதுகிற, அதை வெளியிட்டு பிறருக்கும் பரப்ப வேண்டும், அதையும் கொள்கை உணர்வோடு செய்ய வேண்டும் என்கிற அந்த ஊக்கம் இன்னும் காலத்திற்கும் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.